ஏப்ரல் 22 மதியம் 3 மணிக்கு சுமார் 26 பேர் வந்து கொல்லப்பட்ட அந்த பஹல்காம் தாக்குதல். காஷ்மீர் மாநிலம் அனந்தநாக் மாவட்டத்தில இருக்கக்கூடிய பஹல்காம் அப்படிங்கிற ஒரு பகுதியில இமயமலை அடிவாரத்தில மிகவும் அமைதியான பகுதின்னு சொல்லப்படக்கூடிய அந்த இடத்துல தீவிரவாதிகள் எதிர்பாராத விதமாக நடத்திய தாக்குதல்ல வந்து 26 பேர் வந்து கொல்லப்பட்டிருக்காங்க. பல பேர் வந்து காயமடைஞ்சிருக்காங்க. குறிப்பா தமிழகத்தை சேர்ந்த 2 பேரும் வந்து தீவிர சிகிச்சையில வந்து அவங்க இருக்காங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில அந்த இடத்துல இருந்த ஒரு மனதை உருக்கக்கூடிய ஒரு சம்பவம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடற்படை லெப்டினன்ட்டா பணிபுரியக்கூடிய ஒருத்தர் வினய் நர்வால். அவர் ஹரியானாவைச் சேர்ந்தவர். அவருடைய திருமணம் ஏப்ரல் 16 அன்னைக்கு நடைபெற்றிருக்கு. கிட்டத்தட்ட 1 வாரம் தான் ஆகுது. ஏப்ரல் 22ல வந்து அவங்க வந்து ஹனிமூன் செலிப்ரேஷனுக்காக அங்க போயிருக்காங்க. போயிட்டுருக்கும்போது பார்த்தீங்கன்னா, வினய் நர்வால மட்டுமே தீவிரவாதிகள் வந்து குறி வச்சு அ அவங்கள வந்து சுட்டுக் கொன்னுட்டாங்க. இந்த நேரத்தில அவங்க ஒய்ஃப் வந்து அவங்க வினய் நர்வாலுடைய உடல் பக்கத்தில உட்காந்து சோகத்தோட தேம்பி அழுத நிகழ்வு வந்து எல்லாரையும் ரொம்பவே மனச உருக வச்சது. சமூக வலைதளங்கள்ல அந்த ஃபோட்டோக்கள் வந்து அதிகமா பகிரப்பட்டது. அதுக்கப்புறமா அவங்களுடைய ராணுவ மரியாதையுடைய வினய் நர்வாலுடைய இறுதிச் சடங்கு நடைபெற்றது. அந்த இறுதிச் சடங்குல வந்து இவங்க ஜெய்ஹிந்த் அப்படின்னு சொல்லி சல்யூட் அடிச்ச ஒரு நிகழ்வும், அந்த வீடியோ பதிவும் வந்து சமூக வலைதளங்கள்ல உருக்கமாக பதிவு செய்யப்படுகிறது.